மகாநதி நேற்று விஜயோட அம்மா அப்பா காலில் விழுகிறாங்க, விஜயும் காவேரியும். இதை பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்ணு தேவி அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, தேவி அழுதுட்டு இந்த காட்சியை பார்க்க தான் நான் இத்தனை வருஷம் நான் காத்துட்டு இருந்தேன் விஜய், எந்திரிங்கப்பா அப்படின்னு சொல்லி எழுப்புறாங்க. எழுப்பினோடனேவும் 2 பேத்துக்கு ஹக் பண்ணி முத்த வச்சுட்டு, நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்டா, நான் இதைத்தான் நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன், எப்படிடா கல்யாணம் பண்ண காவேரிய அப்படின்னு கேட்கவும், அது பெரிய கதைமா அப்படின்னு. ஆமாத்த பெரிய கதை தான், பெரிய கதை, காசை வாங்கிட்டு நான் வாங்கினேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டாருன்னு சொல்லி காவேரி என்னடி சொல்ற அப்படின்ட்டு விஜய் சொல்ல, என்ன காசா அப்படின்னு தேவி கேட்க, ஆமாத்த நான்ப்பா ஒரு பிரச்சனை அதனால அந்த மாதிரி ஆயிடுச்சு, அதுவும் தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணாமா அப்படின்னு தாத்தா சொல்ல, இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணாமா அப்படின்னு தாத்தா சொல்றாரு. இழுத்துட்டு போயா, என்னப்பா சொல்றீங்க, ஆள் கொண்டு சொல்றீங்க அப்படின்னு. அதெல்லாம் இல்லம்மா, அவன் மிரட்டி காவேரியை மிரட்டி இங்க வந்து ஒரே வாரத்துல மிரட்டி கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான் அவன் மருமகளை அப்படின்னு. எப்படியோ என் வீட்டுக்கு என் மருமகளை வந்துட்டாப்பா, எனக்கு அது போதும்பா அப்படின்னு தேவி சொல்ல, கரெக்டா சொன்னீங்கம்மா, நான் இப்படியே உங்க மருமகளை நீங்க ஆசைப்பட்ட மருமகளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன்ல அப்படின்னவும், ஆமா விஜய் எனக்கு ரொம்ப பிடிச்சவடாவ அப்படின்னு சொல்லிட்டு தேவி சொல்ல, எல்லாரும் சிரிக்கிறாங்க. எதுக்குமா சிரிக்கிறீங்கன்னு, நீ கல்யாணம் பண்ணதை நினைச்சு எங்களுக்கு சிரிப்பு வருது, எங்களை பார்த்து உங்க அம்மா சிரிக்கிறாப்ப அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்ல, தாத்தா கிண்டல் பண்ணாதீங்க தாத்தா அப்படின்னு, ஏன் சூழ்நிலை என்னன்னு நீங்க தானே சும்மா கல்யாணம் பண்ணுன்னு சொன்னீங்க, அப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படிதானே செஞ்சாகணும், அதுவும் இல்லாம அத்தை வேற பொண்ணு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, நீங்களும் வந்து என்னை என்னடா விளையாண்டுட்டு இருக்கியான்னு திட்டுனீங்க, அப்புறம் என்கிட்ட வேற காவேரி கல்யாணம் பண்றேன்னு பணத்தை வாங்கினா, எனக்கு என்ன தெரியும் மாமா பொண்ணுன்னு அத்தை பொண்ணுன்னு, நான் சரி புதுசா குடி வந்துட்டு நம்மளை ஏமாத்தி போடுவாங்களோன்னு பயந்துட்டு தான் நான் காவேரியை மிரட்டி கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லவும், இப்படி எல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி தேவி கேட்க, ஆமாம்மா வந்து 1 வாரம் கூட இல்லம்மா, தாத்தாவும் பாட்டியும் என்னை பாடாப்படுத்தினாங்க கல்யாணம் பண்ணுன்னு, எனக்கும் கல்யாணம் பண்ண பிடிக்கல, அப்புறம் நம்ம நிரந்தரமா கல்யாணம் பண்ணத்தானே பிடிக்கல, கான்ட்ராக்டுக்கு யாராச்சும் ஒத்துக்கிட்டா அப்படி நம்ம கல்யாணம் பண்ணிட்டு 1 வருஷத்துல அனுப்பிச்சு விட்டுலாம், ஏதாச்சும் பிரச்சனையை சொல்லின்னு நான் நினைச்சேம்மா, கடைசியில நான் காவேரி பின்னாடியே தெரிவேன்னு எனக்கு தெரியாதுல்ல, தெரிஞ்சிருந்தா நான் எதுக்கு அந்த கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு. ஓ தெரிஞ்சிருந்தா கல்யாணம் பண்ணிருக்க மாட்டீங்க அப்படின்னு. ஆமா அப்படின்னு விஜய் சொல்ல, சரிடா எப்படியும் நல்லா வாழ்ந்துட்டீங்க 5 வருஷம், எனக்கு ஒரு பேத்தியும் கொடுத்துட்டீங்க, எனக்கு அதுவே போதும்டா அப்படின்னு தேவி சொல்ல, ஏமா இப்பதாம்மா 5 வருஷம் கழிச்சு வீட்டுக்கு வந்துப்பா அதே போதும்னு சொல்லிட்டு இருக்கீங்க, நான் காலம் பூரா அவ கூட வாழணும். சரிடா நான் அதை சொல்லல, எப்படியும் 5 வருஷத்துக்குள்ள எனக்கு ஒரு பேத்தியும் கொடுத்துட்டீங்கன்னு நான் சந்தோஷப்படுறேன்டா அப்படின்னு தேவி அவங்க அப்பாவை சொல்லிட்டு, சரி நல்லா இருங்கப்பா அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாங்க. ஏன் நீங்களும் விழுங்குடி உங்க அத்தை கல்ல எத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்குன்னு சாரதா சொல்ல, சரின்ட்டு கங்காவும் குமரனும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு யமுனாவும் நிவினும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ஆமா பிரதர் எப்படி நீங்க அம்மா அப்பாவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கெல்லாம் ஒரு பெரிய பிளானே போட்டுது விஜய் பிரதர், இல்லை நாங்க வீடியோவே எடுத்துட்டு வந்திருக்கோம், எதுனாலேன்னு சொல்லி. வீடியோவா? ஆமா அப்படின்னு சொல்லிட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லி டிவியில பசுபதி சொன்னதை பூரா டிவியில போட்டு விட்டா எல்லாரும் பார்த்துட்டு அப்படியே அசந்து போறாங்க. அப்ப இந்த பிரச்சனை நாங்க சின்ன பிள்ளைல இருந்து நடக்குதாமா அப்படின்னு விஜய் கேட்க, எனக்கு தெரியாதுப்பா, இப்பதான் பாரு நிவினும் குமரனும் இந்த மாதிரி வீடியோ எடுத்திருக்காங்க, எங்களுக்கு என்ன தெரியும், அவன் சும்மா சர்வசாதாரணமா பழகுறான் அப்படின்னு நினைச்சுதான் நாங்க இருந்தோம், நானும் யானனும், அது இவன் இப்படி பழி வாங்கியிருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அத்தை கல்யாணம் பண்ணிட்டு வந்தது அவருக்கு பிடிக்கல அப்படின்னு. ஆமா இந்த விஷயமே எங்களுக்கு இப்பதான் தெரியும், உங்க மாமா என்னமோ நல்லா தான் பேசுவான், இப்ப என்னமோ இவ்வளவு கோவப்படுறான் அப்படின்னு ஒரு டைம் சொன்னாருப்பா, அதுதான் தெரியும் எனக்கு, மற்றபடி இந்த ஆள் போவோம் தங்கச்சியை நிவின் அவங்க அம்மாவை தான் கட்டி வைக்கணும்னு நினைச்சிருந்தாப்ல அப்படின்லாம் எங்களுக்கு தெரியாது, அது ஏற்கனவே சொல்லியிருந்தா என்ன எதுக்கு அவர் கல்யாணம் பண்ணிருக்க போறாரு, எதுக்கு இவ்வளவு கொடுமைப்படுத்தணும் எங்களை அப்படின்னு சொல்லி சாரதா சொல்ல, சரி விடுங்க நடந்து போச்சு, எதுக்கு அதை பத்தி பேசிட்டு அப்படின்னு. இப்ப என்ன விஜய் பண்ணலாம், பசுபதியை கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு, என்ன பண்ணலான்னு நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி விஜய் சொல்ல, என்ன பண்ணலான்னு போலீஸ்ல போட்டு ஒரு 20 வருஷமாச்சு அந்த ஆளை உள்ள வைக்கணும் பிரதர், அப்பதான் அந்த ஆள் அடங்குவான் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கேட்பாங்களா, அதுக்கு தான் அந்த வீடியோலாம் நாங்க பதிஞ்சு வச்சிருக்கோம், அதைத்தான் காமிக்கணும், என் ஃப்ரெண்டோட அப்பா ஐடியா இருக்காரு, அவர்கிட்ட தான் இந்த வீடியோலாம் அனுப்பலான் இருக்கேன் விஜய் அப்படின்னவும், சரி நிவின் அனுப்பிச்சு பாருங்க நம்மளும் போய் பார்க்கலாம், அந்த ஆள் கொண்டு வந்திருக்கான் மூட்டையா பணம் விஜய். பணமா? ஆமா எல்லாம் அவங்க தோட்டத்துல வந்ததுதான், எஸ்டேட் மூலியமா பெரியமானால, அதனால எல்லாத்தையுமே நாங்க அள்ளிட்டு வர சொல்லிட்டோம், நாங்க என்னென்ன பிரச்சனை அந்த ஆள் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல, நம்ம போய் திரும்பவும் விசாரிக்கணும், அது போலீஸை வச்சு விசாரிக்கலாம், அப்பதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு. சரி பிரதர் அப்படின்ட்டு, அப்பனா கிளம்புங்கப்பா நம்ம போயிட்டு வந்துடலாம், அம்மா நீங்க போய் ரெடி ஆயிட்டு வாங்க அப்படின்ட்டு விஜய் சொல்ல, எல்லாரும் போறாங்க 2 பேரும், அவங்க அப்பாவும் அம்மாவும் போய் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இங்க தாத்தா கிட்ட, ஏன் தாத்தா நீங்க தேடவே இல்லையா அம்மாவையும் அப்பாவையும் அப்படின்னு கேட்க, நான் என்னப்பா செய்யட்டும், அப்போதைக்கு நீயும் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்த, நானும் ஆளெல்லாம் விட்டு தேடுனேன் தான், ஆனா கொடைக்கானல்னு சொன்னாங்க, போய் பார்த்தா காரெல்லாம் கிடந்துச்சுன்னு கூப்பினாங்கப்பா, ஆனா அதுல அம்மா அப்பா எல்லாம் காமிக்கவே இல்லை எங்க கிட்ட, நான் என்ன பண்றது, உன்னைய பாப்பனா உங்க அம்மா அப்பா பிரச்சனையை பாப்பனா, அதனால ஒண்ணுமே பண்ண முடியல, சரின்னு விட்டுட்டேன்ப்பா அப்படின்னு சொல்ல, ஏன் தாத்தா இவ்வளவு பிரச்சனையில அம்மா அப்பா இருந்திருக்காங்க, நம்ம அதுதான் சரின்னு, நீங்க என்கிட்டயாச்சும் இந்த மாதிரி இறந்தாங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல, எங்க நீ சொன்னீங்கன்னாதான் உடனேவும் மேலே ஏறி உட்காந்துக்கிறியா அப்பா அம்மா வேணும்னு சொல்லிட்டு, நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்ல, சரி போனதெல்லாம் போட்டும், எனக்கு எங்க அப்பா அம்மா கிடைச்சதே போதும் தாத்தா அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லிட்டு இருக்க, அவங்க அப்பா அம்மா எல்லாம் ரெடி ஆயிட்டு வர்றாங்க, இதுக்கப்புறம் நாளைக்கு பார்க்கலாம்.